ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவர் அலி கமேனியை கொண்டதால இலங்கை நாட்டில் பெட்ரோல் டீசல் இல்லாம போகுமா, தட்டுப்பாடு வருமா, உலக அளவுல இன்னும் என்னென்ன சிக்கல் வரப்போது, மூன்றாம் உலக போர் வருமா வராதா, சகல விஷயத்தையும் சொல்றேன். இந்த அமெரிக்காவும் ஈரானும் இந்த பக்கத்து வீட்டில் சண்டை பிடிக்கிற மாதிரி தானே கதைச்சு கொண்டிருக்காங்கன்னு நினைச்சேன். ஒரே நாளில் டொனால்ட் ட்ரம்ப் இரவு சொல்றேர், சரணடைங்க, ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சரணடைங்க, இல்லண்டா மரணம் தான் முடிவுன்ற மாதிரிக்கு சொல்லி காலையில் எழும்பி பார்த்தா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அலி கமேனியினுடைய கதையை முடிச்சுட்டாங்க. ஆனால் நிறைய பேர் இலங்கை நாட்டில் இருந்து கொண்டே அலி கமேனி நல்லவர் வல்லவர் ஒரு கூட்டம் சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் அவனெல்லாம் சாக தான் வேணும்னு இன்னொரு கூட்டம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட உண்மையாகவே அலி கமேனின்றவர் யாரான்னு தெரியுமா? அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற ஒரு கூட்டம் சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியா, இன்னொருத்தவங்க அந்த நாட்டினுடைய பிரதமரா, இப்படி சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் அந்த நாட்டில் அவர் யாருன்னே தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கேட்டால் முஸ்பாத்தியா இருக்கு. அதே போல நேற்று நீங்களும் பார்த்துருப்பீங்க, இலங்கை நாட்டில் எல்லா பெட்ரோல் செட்லையுமே போலின் அடிக்கிறாங்க. அப்போ நான் இந்த காணொலி எடுக்கிறேன், இந்த பின்னுக்கும் ஒரு பெட்ரோல் செட் இருக்கு, அதில் இருக்கிறவங்க லைனில் நிற்கிறவங்கள்ட்ட போய் கேட்டேன், ஐயா ஏனையா இப்படி போலின் அடிக்கிறீங்களு கேட்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? வீடியோலாம் நல்லா எடுக்கிறீங்க, நல்லா கதைக்கிறீங்க, விஷயம் உங்களுக்கு தெரியாதா? யுத்தம் ஐயா யுத்தம்ன்றா. நான் கேட்டேன், இலங்கை நாட்டிலையா மறுபடியும் யுத்தம் நடக்குதாண்டா? இலங்கை நாட்டில் இல்லை, ஈரானில் நடக்குது. இனிமேல் பெட்ரோலே வராதா, இருக்கிறதெல்லாம் மகள் வந்து அடித்து கொண்டு வரையாமான்னு கொண்டு அனுப்பி விட்டாங்களாம். ஆனால் போத்தலில் தாராங்க. சிரிப்பு தான் வந்தது உண்மையாவே. அதில் முஸ்பாத்தியா சொன்னாலும் பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் போகாது, என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு சகல விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் உண்மையாகவே இந்த அலி கமேனி என்றவர் ஈரான் நாட்டினுடைய மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த மனிதர். அவரை ஒரே நாளில் அமெரிக்கா போட்டு தள்ளிட்டாங்க. இஸ்ரேலோட சேர்ந்து செய்யறேன்னு சொன்னாலும் இஸ்ரேல் சும்மா ஒரு துருப்பு சுட்டு தான். ஆனால் அமெரிக்கா தான் இதனுடைய மெயின் வில்லனே. இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும், எங்களோட கூட இருப்பாங்க, எல்லாம் நல்லா உசுப்பேற்றுவாங்க, ஆனால் முக்கியமான சமயத்தில் விட்டுட்டு ஓடிடுவாங்க. இது போல தான் இந்த ரஷ்யா, சீனா, இந்தியா, இந்த வடகொரியாலாம் நல்லா கதைப்பாங்க. இந்தியாவை விட்டுருங்களே, அவங்க பச்சை துரோகின்ற எல்லாருக்குமே தெரியும். இந்த வடகொரியா, இந்த ரஷ்யாலாம் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, மிக மிக கடுமையான கண்டனம். ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவர், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க எப்படியானவங்களாகவும் இருக்கட்டும், ஒரு நாடு, அந்த நாட்டில் நீதித்துறை, அந்த நாட்டினுடைய இராணுவம், அரசியல், அதாவது அந்த நாட்டில் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவ்வளவுக்கும் மிக மிக முக்கியமான அதிகாரம் கொண்ட உச்ச தலைவர், சுப்ரீம் லீடர், அந்த நாட்டினுடைய அந்த அவரை வந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயமா? அது நல்லவங்களா கெட்டவங்களா அது உள்ளுக்கு நாங்கள் போகத்தவில்லை. ஆனால் ஒரு நாடு, இப்போ நம்ம இலங்கை நாடு எடுங்க, அனுரகுமார் திசாநாயக், அவங்க நல்லவரோ கெட்டவங்களோ, ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அவர் சரி இழண்டுவாங்க. ஒரு பகுதி மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் சூப்பர், அவர் டூப்பர், அவர் தான் எங்களுக்கு வேணும்ண்டுவாங்க. இப்படி ரெண்டு பக்கமான விமர்சனம் இருக்கும். அதுக்காக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை போட்டு தள்ள முடியுமா? அதே போல தான் அமெரிக்கா 1000 காரணம் சொல்லுது. அவங்க நல்லவங்கள் வல்லவங்கள் நான் சொல்ல வரல யாரையுமே. ஆனால் என்ன சொல்கிறாங்க, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறோம், அது இதுண்டு 1000 சொல்லலாம். ஆனால் அதற்கு வன்முறையோ ஒரு குண்டை போட்டு கொள்றது முடிவில்லை, பேச்சுவார்த்தை மூலம் வந்து செய்கிறது தான் மனித நேயத்துக்களுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கு. இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், அமெரிக்காவை எதிர்த்து யாராலையும் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் இனிமே பெட்ரோல் தட்டுப்பாடு வருதோ இல்லையோ, அமெரிக்கா நாட்டினுடைய இராணுவம், அமெரிக்கா நாட்டினுடைய பாதுகாப்பு துறை, அமெரிக்கா நாடே இந்த விளக்கண்ணையை கண்ணில் ஊற்றி வச்சுட்டு இருப்பாங்களன்னு சொல்லுவாங்க. அதே போல் இருக்கணும். அவர்களுக்கு என்ன இழப்புன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த நாட்டினுடைய, அதாவது ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவர் அலி கமேனியை கொண்டதால் அவர்கள் மக்களினுடைய பாதுகாப்புக்கு செலவழிக்கிற பணத்தில் இன்னும் அதிகமான பாதுகாப்பை வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏனெண்டா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவரை கொண்டிருக்கிறதுனால அவர்கள் பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்கிறாங்க. எந்த நேரம் எப்போ வேணுமென்றாலும். இதற்கு முதல் பல வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ட்வின் டவரில் அது ஒரு தீவிரவாத செயல். ஆனால் ட்வின் டவரில் செய்திருந்தாங்க, அது மறக்கவே முடியாது. அதற்கு அமெரிக்கா எவ்வளவோ பணத்தை செலவழித்து ஆப்கானிஸ்தான் அங்கே இங்கே எல்லாம் வந்து எவ்வளவோ கோடான கோடி டொலர்ஸை வந்து கொட்டி தள்ளினாங்க. அதே போல் இனிமேல் அமெரிக்காவுக்கு எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். முதலாவது இந்த ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவரை கொண்டதால்
அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு அதிகம். ரெண்டாவது நம்மட விஷயத்துக்கு வருவோம். இலங்கை நாட்டுக்கு வந்து இந்த எரிபொருள் இந்த மாதிரி சிக்கல் இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் அதில் சிக்கல் வராது. ஆனால் அதை விட பெரிய சிக்கல் இருக்குது. அது இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல, உலக அளவில் என்னென்ன மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் இலங்கை நாட்டோட ஒப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே இலங்கை எந்தெந்த நாட்டில் இருந்து இந்த எரிபொருள் அதிகமாக வாங்குதுண்டா சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் இந்த ரஷ்யா, இந்தியா, இப்படி முக்கியமாக வாங்குறது சிங்கப்பூர், மலேசியாட்ட தான் வாங்குறாங்க. ஸோ என்ன விஷயம் என்றால், இப்போ இந்த ஈரான் என்ற நாடு வந்து அதிகமாக வந்து முழு உலகத்துக்குமே வந்து எரிபொருளை விநியோகிக்கிற நாடு இல்லை. ஆனால் குறிப்பிட்ட வீதம் ஈரான் நாடு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான நாடு. ஆனால் இந்த விஷயத்தால் அவர்கள் வந்து எரிபொருளை கொடுக்காம நிறுத்த போகிறதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து பொருளாதாரம்ன்றது மிக மிக முக்கியம். ஏற்கனவே அடி வாங்கி தான் இருக்கிறாங்க. அதில் இதையும் நிறுத்தினாங்கன்னா பெரிய சிக்கல். ஸோ அப்படி அவங்க நிறுத்தினா கூட மற்ற நாடுகளினுடைய வியாபாரம் கூடுமே தவிர குறையாது. இதனால் பாதிப்பு என்ன நடக்கும்டா, சர்வதேச அளவில் உலக அளவில் இந்த எரிபொருளினுடைய விலைகளில் கொஞ்சம் கூடும். அதாவது 300 ரூபா விற்கிற பெட்ரோல் டீசல் வைங்களே 350 ரூபாய்க்கு வரும். அதாவது 50 ரூபாய் கூடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அப்படி பிரச்சனை வரும். ரெண்டாவது, இதை விட மிக மிக முக்கியம் என்னென்னா, தங்கத்தினுடைய விலை மிக பெரிய அளவுக்கு வந்து கூடும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வரனால உலக அளவில் தங்கத்தினுடைய விலைகள் அதிகரிக்கும். பாருங்கள், நீங்களே பார்த்து கொண்டிருங்க, இதெல்லாம் நடக்கும். அதே போல் இந்த டொலர்ஸ் இருக்குது, டொலர்ஸோட விலைகள் வந்து டொலர்ஸோட ரேட் வந்து மிக மிக சடுதியாக இலங்கை நாடெல்லாம் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டொலர்ஸோட விலைகள் கூடுறதுக்கு அதிகம் இருக்குது. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா மரக்கறிட, கேஸ் டேம், எரிபொருள் விலை, இப்படி சகல தங்கத்தோட விலை எல்லாத்துலேயுமே பெரிய மாற்றம் கொண்டு வரும். இதை விட மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, 3ஆம் உலகப் போர் ஒன்று வாரதுக்கான சந்தர்ப்பம் இருக்காண்டு கேட்டால் இருக்குது. ஒரு வேளை ஈரான் இப்போ அதாவது இந்த நாட்டினுடைய உச்ச தலைவரை கொல்றதுக்கு முதலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டாங்கண்டு இவங்க அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கே போட்டு பொலன்னு பொழந்து கொண்டிருந்தாங்க. சவுதி அரேபியா, குவைத், கட்டார், UAE இதுக்கெல்லாம் பொழந்து கொண்டிருந்தாங்க. ஏனெண்டா அது உண்மையாக இவர்களும் இஸ்லாமிய நாடு, அவங்களும் இஸ்லாமிய நாடு. ஆனால் என்ன பிரச்சனைடா, அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து அவங்களோட இராணுவ தளங்களை இந்த சவுதி அரேபியா, குவைத், கட்டார் இந்த மாதிரியான இதுகளுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிளானிங்கை பாருங்கள். எங்கே, அதாவது அடி வாங்கினதும் ஈரான் இஸ்லாமிய நாடு, அடி கொடுக்கறதும் மறுபடியும் வாங்குற இஸ்லாமிய நாடு. ஆக மொத்தத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா அவங்க நல்ல பாதுகாப்பாக இருக்காங்க. இதெல்லாம் பெரிய 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 பொலிட்டிக்கல்லையே வந்து அலசி ஆராய்ச்சி மண்டையெல்லாம் வந்து தீப்பிடிச்சி எறிகிற அளவுக்கு பொலிட்டிக்கல் விஷயங்கள் வந்து உலக பொலிட்டிக்கல் இருக்குது. ஆக மொத்தத்தில் அமெரிக்காவை எதிர்க்கணும் என்றால் ஒன்றை முடிவு செஞ்சு கொள்வோம், எதிர்த்து அதை வந்து வெற்றி கொள்ளலன்றாலும் மிகப்பெரிய பயமுறுத்தி மிரட்டுற அளவுக்கு சக்தி இருக்கணும். இல்லைண்டா தொடவே கூடாது. பாருங்கள், ஒரு நாளில் முடிச்சு விட்டுட்டு அமெரிக்கா இதுக்குள்ளே இஸ்ரேல் வந்து எவ்வளவு நாளாக பாடுபட்டு இருக்குது. அமெரிக்கா ஒரு நாள் தான் இதுக்குள்ளே இன்வோல்ட் ஆகுனுச்சு. சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை முடிச்சுட்டான். ஆக மொத்தத்தில் இந்த ரஷ்யா, சீனா, இந்தியா, இப்படி வடகொரியா இவங்களெல்லாம் சும்மா பீத்தி கொள்ளலாம், சும்மா புஷ்வான மாதிரிக்கு படம் காட்டலாம். ஒரிஜினல் வில்லன் உலகத்தில் இருக்கிறான்டா அது அமெரிக்கா. அதுக்கு இதுக்கு முதல் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதையும் நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். வெனிசுலாவிலேருந்து அங்கே இருக்கிற ஜனாதிபதியை கைது பண்ணுறாங்க, போய் உள்ளுக்கு போய் ஒரு நாட்டினுடைய தலைவரை போட்டு தள்ளுறாங்க. இதெல்லாம் வந்து படத்தில் தான் பார்க்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோம். இதில் இலங்கை நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் முஸ்பாத்தி பண்ணுறாங்க. அனுரகுமார் திசாநாயக் அவங்கள ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்பை வச்சுட்டு, இலங்கை நாட்டில் சின்ன பாதிப்பு வந்தால் கூட கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஏற்கனவே இலங்கை நாட்டில் கதை முடிச்சிருச்சு, இவங்க டொனால்ட் ட்ரம்புக்கு மிரட்டுறாங்களா? இதை பார்க்கும்போது கடும் சிரிப்பாதான் இருக்குது. ஆனாலும் உண்மையாகவே அவரினுடைய தியாகத்தை நாங்கள் வந்து ஒரு கேலியாகவும் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு வீடியோவாக கடந்து போக முடியாது. ஏனெண்டா சவுதி அரேபியா இது போன்ற நாடுகள் போல அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு நல்ல ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கலாச்சாரத்தையும் இழந்து உண்மையாகவே அலி கமேனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உச்ச தலைவர் ஈரான் நாட்டை வித்திருக்கலாம். அது நல்ல ராஜ வாழ்க்கை மக்களும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. அவர்களுடைய விஷயம் என்னென்னா, அவர்களுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கல, அவர்களுடைய வீரத்தை விட்டு கொடுக்கல, கொள்கையை விட்டு கொடுக்கல, அவர்களினுடைய ஒரு இலக்கு அவர்கள் விட்டு கொடுக்கல. அடிபணியாத காரணத்தினால தான் அமெரிக்கா இது போல விஷயத்தை செய்ய வேண்டி ஏற்பட்டிருக்கு. இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது 2 விஷயம். கொள்கையில் அவர்கள் வந்து இறந்தே போயிருந்தாலும் கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க, அவர்களினுடைய இலக்கில் உறுதியாக இருந்தாங்க, அவர்களுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கல. இதை கற்றுக்கொள்ள வேண்டிய அது அவர்கள் இஸ்லாமியர்கள், மற்றவங்க கிறிஸ்தவர்கள், இன்னொருத்தவங்க வந்து வேறொரு மதத்தவங்க எப்படியும் இருக்கலாம். ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள தான் வேணும். அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. ஸோ இதை நாங்கள் மறுக்கவே முடியாது. இருந்தாலும்
பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. இரவு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் சரணடையுங்கண்டு, விடிஞ்சு எழுப்பி பார்த்தா அலி கமேனியை போட்டு தள்ளிட்டான். இதனால் இலங்கை நாடு பெரிய அளவுக்கு அடி வாங்குமா, என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நன்றி சொந்தங்களே, நன்றி.